அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஜான் வெஸ்லி அவங்க வாலிப வயதில் ரொம்ப அந்த வாலிப வயதினுடைய போராட்டங்களுக்காக ரொம்ப அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, உபவாசம் இருந்து 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 என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சிருக்காங்க அந்த பரிசுத்தம். ஏன்னா இந்த பரிசுத்தம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்தம் உள்ள மனுஷனுக்கு பிசாசு ரொம்ப பயப்படுவான். ஆமாம், பரிசுத்தம் உள்ளவனுக்கு பிசாசு ரொம்ப என்ன செய்ய பயப்படுவா. அப்போது அவர் அதனால் ரொம்ப ஜான் வெஸ்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமாம், தனித்து 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 காடுகளில் மலைகளில் போய் உட்கார்ந்து தன்னுடைய பரிசுத்தத்துக்காக அதிக நேரங்கள் ஜெபத்தில் காத்திருந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட் பில்டு, அக்னி பிரசங்கியார், இந்த 3 பேர் தான் காரணம். அப்போ அவங்க அந்த எழுப்புதலை கொண்டு வரக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், இவங்க அந்த போராட்டத்தில் ஜெயித்ததுக்கப்புறம் பரிசுத்த சங்கம், ஹோலி கிளப் என்கிறதான ஒரு சங்கத்தை ஆரம்பித்து வாலிபர்களை குறிவைத்து அந்த வாலிபர்களுடைய பரிசுத்தத்துக்காக கூட்டங்களை அடிக்கடி நடத்திட்டே இருந்தாங்க. என்று சொல்லாமா ஜான் வெஸ்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் விக்லஸ்வொர்த் அப்படியே தான். அதாவது அவர் மூலமாக 54 பேர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்காங்க. நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ அவருக்கு பிசாசு நடுங்கினதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பரிசுத்தம். அவர் என்ன செய்வார்னா, அவருடைய கோட்டு பாக்கெட்டில் அவர் ஒரு கோட்டு போட்டிருப்பார். அந்த கோட்டு பாக்கெட்டில் எப்போ ஒரு சின்ன பைபிள் வச்சுருப்பார். அந்த பைபிள் எடுத்து அடிக்கடி அந்த பைபிளை பார்த்து அந்த பைபிள் வசனத்தை அடிக்கடி திருப்பி திருப்பி அந்த பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தார். இதை ஏன் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்ட பொழுது, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குதுல்ல, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய ஜீவ வழியில் என்ன நடத்த. அப்போ இந்த பரிசுத்த வசனத்தை நான்